எங்க அப்பாவோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச பகை திரும்பவும் வந்துருச்சு. என் பகை கவினியும் கலையும் பாதிச்சிடக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து நான் தள்ளி இருக்கிறது தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைச்சேன். அப்படி நினைச்ச நிமிஷத்துல கலை என்ன தேடி வந்துட்டா. என்னால யாரையுமே நம்ப முடியல. நம்ம பேசிட்டு போன பிறகு டாக்டரும் குரு பிரம்மா சார் எல்லாரும் நீங்க என்ன சொன்னீங்க, என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சாங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயும் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க காட்டுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கிறதாவும் அதை பார்க்க அடிக்கடி தனியா போறதாவும் நினைக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா? சாரி, கேள்வியை தப்பா கேட்டனும். நான் எதை பாதுகாக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அது எங்க இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? வேண்டாம், ஒன்னும் தெரிய வேண்டாம். ஆனா நீங்க முதல்ல கேட்ட கேள்வி நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நான் சொல்லிடுறேன். இல்ல நானாவது பேசிடுறேன். உங்க ஃப்ரெண்டு அவர் காதல ஹெலன் கிட்ட சொல்லிட்டாரு. ஹெலன் கொடுத்து வச்சவ. உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும். ஒவ்வொரு தடவை உங்களை பார்க்கும் போதும் இப்ப சொல்லிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எனக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மனசு முழுக்க நிறைஞ்ச பொண்ணுனா அது நீங்க தான். நீங்க ஆசைப்படலாங்க, தப்பே இல்லை. காலம்புறம் உங்களுக்கு பாரமா இருக்க முடியாதுல்ல. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் முகம் முழுக்க முத்தம். 18 வருஷத்துக்கு பிறகு இந்த முகத்துக்கு முத்தம் கிடைச்சது. இந்த பூமியில நீங்க எதுக்காக வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா நான் பிறந்தது உங்களுக்காக மட்டும்தான். வாழ்க்கையில் சொந்தம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும். நம்மளை நம்பியவர்களை கைவிடவே கூடாது. அது துரோகம், நம்பிக்கை துரோகம். அன்னைக்கு என் நிலைமையும் அப்படிதான் இருந்துச்சு. ஹீரோயிசமா பண்ற போட்டுருவேன், பாக்குறியா? என்ன சார் வேணும் உங்களுக்கு? எனக்கு இல்ல, என் குருவுக்கு வேணும். நிசம்ப சூதனி. அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், நடிக்காதடா. உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. 2 பேரும் சேர்ந்து தானடா காட்டுக்குள்ள போவீங்க. அதை பத்திலாம் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஸு? ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டு கிட்ட நிசம்ப சூதனி எங்க இருக்குன்னு கேட்டு அது இருக்கிற இடத்த சொல்லிட்டு இவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கோ. ஐயோ, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், உனக்கு இன்னுமா சீரியஸ்னஸ் புரியல? உன் ஃப்ரெண்டு காலில் விழுந்து கேட்பியோ, கழுத்துல கத்தி வச்சு கேட்பியோ, உன் விருப்பம். டேக் யுவர் டைம். இந்த மைக்கு உன்கிட்ட எப்பயுமே இருக்கும். எப்படி? நீங்க பேசுறது நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? விஷம் கொண்டு பயம் தந்து சிவன் கழுத்து இடம் கதை கூறி சதை கீறி குருவாக உருமாறி படை நெடுங்க படம் எடுத்து விடம் தொடுத்து யுத்தம் செய்யும் என யாரும் தெய்வமே போற்றி போற்றி.
வாடா கவினு. நானே உன்கிட்ட ஒன்று சொல்லலாம்னு. நான் உன்கிட்ட பேசணும். கவின், நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்க ஃபோனுக்கு காலையில இருந்து ட்ரை பண்றேன், நீங்க எடுக்கவே இல்லை. நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். டேய், அதான் அவ ஏதோ சொல்ல வரால, என்னன்னு கேளு. நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொன்னேன். வா. தம்பி, சார் வராரு, எந்திரிச்சு வாங்க. தம்பி டேலண்டான ஆள் சார், நம்ம செட்டோட சீஃப் ட்ராக்கர். ஓ, தம்பி பேர் என்ன? புல்ஷெட் டேய், புல்ஷெட் டியூட். டியூட், இந்த கான்ஃபிகரேஷன் வச்சு என்ன ப்ரோ பண்றது நானு? டியூட், எனக்கு SSD 512 GB வேணும் டியூட். RAM 16+60 GB வேணும் டியூட். இதெல்லாம் வேஸ்ட் பழசு. இதெல்லாம் வச்சு நானே பண்றது டியூட். அட்லீஸ்ட் 16 GB வேணும் டியூட். ஓகே? நோ 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 நோ, எனக்கு கண்டிப்பா வேணும். யூ வில் டு. ஹாய் சார், ஐ அம் ஸ்டீவாக். கொஞ்சம் விலகு. விலகுடா. சார், இது ஆடியோ, அது வீடியோ. இப்படிங்க. திருப்பி போறாரு சார். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன மூஞ்சி முறை உடைச்சிருவேன். நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை. என்னைக்காவது நிசமசுதனை என்கிட்ட காமிச்சிருக்கியா? அப்புறம் என்ன ஃப்ரெண்டு? சின்ன வயசுல இருந்து 2 பேரும், அதுவும் இந்த வயசுல இருந்து. டேய், நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலைன்னா அது உன் பாதுகாப்புக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. இப்ப என்னடா உனக்கு? விசுவசுதனை பார்க்கணும், அவ்வளவுதானே? வா போலாம். கற்கோயில் காட்டுல ஈ காக்க இனப்பெருக்க காலம். வண்டி சத்தம் அதுக்கு ஆகாது. அதனால இறங்கி நடந்து போகணும்.
ஒரு கல் வச்சு கும்பிடுவோம். நாங்க வச்ச கல்லே இன்னைக்கு ஒரு கோபுரமா இருக்கும். அதுதான் நிசம்பசூதனைய பார்க்க போற வழிக்கான முதல் அடையாளம். எந்த பக்கம் போகணும்? இந்த கோயிலுக்கு பின்னாடி இடது பக்கம் போகணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.